ஃபேஸ்புக்கில் பல பேருக்கு நாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணுவாரான்னு உட்காந்துருக்கோம். பகவான் ஒருத்தர் ரொம்ப நாள் முன்னாடி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு நாம் எப்போ அதை அப்ரூவ் பண்ண போகிறோன்னு காத்துன்னு இருக்கான். அதை சீக்கிரம் நாம் அப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் இது உணர்த்தக்கூடிய விஷயம். இப்போ கிருஷ்ணன் கோவிந்த பட்டாபிஷேகமாகி திரும்ப வரான். இவன் நண்பர்கள்லாம் ஏதோ குசு 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 குசுன்னு பேசின்னு இருக்கா. அவளுக்கு பட்டாபிஷேகம் ஆனது தெரியாது. கிருஷ்ணன் வரான். கதே சக்கரேத்து கோபாலாக கிருஷ்ணம் அக்லிஷ்ட காரிணம் ஊச்சு பிரீத்தியா திருதம் திருட்வா தேன கோவர்தனாச்சலம். இந்த பசங்கள்லாம் பேசிக்கிறானா, எப்படிரா கிருஷ்ணன் ஒரு வாரம் மலையை சுமந்தான். இன்னொருத்தன் சொன்னா, இல்லடா மலையே கையில் உட்காந்துதுன்னு சொல்றானே. அது எப்படா உட்காரும், நாம தூக்கினா நம்ம கையில் உட்காருமா, கிருஷ்ணன் கையில் மட்டும் உட்காந்துதுன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். இன்னொருத்தன் சொன்னா, இது மட்டும் இல்லடா, காளியோ தமிதஸ்தோயே, இவன் காளியன்னு ஒரு பாம்பு தலையிலேயே நாட்டியம் ஆடியிருக்கான். நம்ம பாம்பை பார்த்தா தரையில டான்ஸ் ஆடுவோம், அது பயம். அவன் பாம்போட தலையில டான்ஸ் ஆடியிருக்கான், இது மற்றவாளால பண்ண முடியாது. தேனுக்கோ வினிபாதித்தா, அந்த தேனுக்கன்கிறவனை பலராம சொட்டி சொட்டி அடிக்கிறான்டா, நம்மளால இதெல்லாம் முடியுமா? திருத்தோ கோவர்தனஷ்சாயம் சங்கிதானி மனாங்சினஹா, இப்போ கோவர்தன மலையும் சுமக்கிறான். உனக்கு எதுவும் சந்தேகமா இல்லை? ஆமா சந்தேகமா தான் இருக்கு. கிருஷ்ணன் வந்தான். என்னடா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்கன்னா, கிருஷ்ணா ஒரு சந்தேகம்னா. என்ன சந்தேகம்? பாலத்வம் சாதி வீரியத்வம் ஜன்மச்ச அஸ்மாசு அசோபனம் சிந்தியமானம் அமேயாத்மன்னு சங்காம் கிருஷ்ண பிரயச்சதி. உன்னை பார்த்தா தான்டா சந்தேகமா இருக்குன்னா. என்னை பார்த்து சந்தேகமா? என்னை பார்த்து என்னடா சந்தேகம்? இல்லை, பாலத்துவம் பார்க்கறதுக்கு சின்ன பையனா இருக்க, அதிவீரியத்துவம் ஆனால் பல பல வீர தீர பராக்கிரம செயல்கள்லாம் செய்கிற. நீ சின்னவனா பெரியவனா, வீரமிக்கவனா சாதாரண இளைஞனா, மாடு மேய்ப்பவனா இல்லை சூப்பர் பவரா தெரியல. ஆனால் ஒன்று, நீ நிச்சயமாக மனுஷனாக இருக்க முடியாது. தேவோவா, நீ ஒரு தேவனா இருக்கணும். தானவோவாத்வம் அல்லது அசுரனா இருக்கணும். யக்ஷகா அல்லது யக்ஷனா இருக்கணும். கந்தர்வ ஏவவா அல்லது கந்தர்வனா இருக்கணும். இப்போ எங்களுக்கு சொல்லு, நீ தேவனா, நீ அசுரனா, நீ யக்ஷனா, நீ கந்தர்வனா? கிமஸ்மாக்கம் விசாரேண பாந்தவோசி நமோஸ்துதே. ஆனா தேவனாகவோ அசுரனாகவோ யக்ஷனாகவோ கந்தர்வனாகவோ இருக்கும் நீ எதுக்காக எங்களோட சொந்தக்காரன்னு பொய் சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்திருக்கேன்னு கேட்கலாம். கேள்வி பாருங்க. கிம் அஸ்மாக்கம் விசாரேன பாந்தவோசி, இதுக்குப்பா எங்காள்னு சொல்லிட்டு வந்திருக்கியே. நீ எங்காள் கிடையாது. நீ ஒன்று தேவனா இருக்கணும், இல்லை அசுரனா இருக்கணும், இல்லை யக்ஷனா இருக்கணும், இல்லை கந்தர்வனா இருக்கணும். நீ சத்தியமா எங்காள் கிடையாது. நீ எதுக்காக எங்கள் பக்கம் வந்தாய் இதை சொல்லு, உனக்கு நமஸ்காரம்னா. இதை சொல்லவும் கிருஷ்ணன் கோச்சுட்டானோ, கோச்சுண்டு மௌனமாயிட்டானோ. 9வது ஸ்லோகம் பாருங்க. க்ஷணம் பூத்வாத்து அசௌ தூஷ்ணீம் கிஞ்சித் பிரணய கோபவான். பிரணய கோபம்னா செல்லமா கோபம். நண்பர்கள்ட்ட செல்லமா கோச்சுண்டு, உங்க பேச்சு போங்கடா, உங்க யாரோடையும் நான் பேச மாட்டேன். 7 வயசு குழந்தை கிருஷ்ணன் சொல்றான். அவன் நண்பர்களும் கிட்டத்தட்ட அதே வயசு. உங்க அத்தனை பேரோடையும் நான் டூ விட்டுட்டேன்டா, உங்களோட இனிமே நான் பேசவே மாட்டேன்ட்டான் கிருஷ்ணன். ஏன் கோச்சுட்டான்? என்ன செல்லமான கோபம்னா, அதுவா நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், அவன் தேவாதி தேவன் பரம்பொருள் சர்வேஸ்வரன். அவனை போய் என்ன கேட்டா, நீ தேவனா யக்ஷனா கந்தர்வனா அசுரனா? இதெல்லாம் டீப் ப்ரமோஷன் தானே. ஏண்டா தேவாதி தேவனான நான் வந்திருக்கேன், என்னை போய் தேவனா யக்ஷனா? அந்த கோபம் இல்லையா, என்னை ஏண்டா ப்ரொமோட் பண்ணீங்கன்னு கேட்குறானோ. என்ன ப்ரொமோஷன் பண்ணா? ஆமாண்டா, உங்களில் ஒருவன் நான் வந்திருக்கும் போது, உங்களோடு கலந்து பழகணும்னு நினைக்கும் போது, நீங்களும் எங்களில் ஒருவன் என்று என்னை அழைக்காமல் அதை விட்டுட்டு தேவனா யக்ஷனா கந்தர்வனா அசுரனான்னு எனக்கு எதுக்காக ப்ரொமோஷன் கொடுத்தேன்னு கோச்சுனானா. என்னை ஏன் டீப் ப்ரமோட் பண்ணி இறக்கினேன்னு கேட்கல, என்னை ஏன் ப்ரமோட் பண்ணி ஏற்றினேங்கிறான். புரியலையே. புரியறாப்புல ஒரு உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும். ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கார். அவர் ஆஃபீஸில் எல்லா கீழே இருக்கிற வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள்லாம் பாஸ் பாஸ் பாஸ்ன்னு கூப்பிடுவா. அந்த ஆஃபீஸர் வீட்டுக்கு வந்தார். ஒரு குழந்தை ஓடி வந்தது, பாஸ் குட் மார்னிங் பாஸ்ன்னுது. கதறி அழுதுட்டாராம். நீ என்ன ஆசையா அப்பான்னு கூப்பிட்டுன்னு ஓடி வரணும், அதை விட்டுட்டு ஏன் பாஸ்ன்னு கூப்பிட்ட? இல்லை, நீ ரொம்ப பெரிய ஆளாச்சே, எல்லாரும் உன்னை பாஸ்ன்னு கூப்பிட்றாளே. அது அஃபீஷியலாக ஆஃபீஸில் பாஸ்ன்னு கூப்பிடுவாடா. ஆஃபீஸ்க்கு நான் பாஸாக இருந்தாலும் என் குழந்தைக்கு நான் அப்பா, என் குழந்தை என்னை அப்பான்னு கூப்பிட்டா தான் சந்தோஷமாக இருக்கும்னாராம். அது போல் பகவான் இங்கே என்ன சொல்கிறான், நான் தேவாதி தேவனாக இருந்துட்டு போகிறேன், நித்திய சூரிகள் ஸ்தோத்திரம் பண்ணட்டும், தேவர்கள் தலைமையில் வச்சு கொண்டாடட்டும். ஆனால் நீங்கள்லாம் என் உயிர் நண்பர்கள், நீங்கள் என்னைக்குமே என்னை உங்களில் ஒருவன்னு கருதணுமே ஒழிய, அதை விட்டுட்டு என்னை போய் நீங்களும் நீ தேவனா யக்ஷனா கந்தர்வனான்னு இப்படி தூக்கி வச்சா எனக்கு பிடிக்கல. அதனால தான் கிருஷ்ணன் கோச்சுட்டான். எளிமையோடு பழக வந்த இடத்துல அவன் பெருமையை பேசினா பகவானுக்கு கோபம் வந்துருத்தான். இந்த காட்சியை தான் அப்படியே திருப்பாவையில் வச்சா ஆண்டாள்.
திருப்பாவை 28ஆம் பாட்டில் கிருஷ்ணன் ஆண்டாள்கிட்ட கேட்டான், என்னை எதுக்கு சின்ன பேரை சொல்லி கூப்பிட்டேன்னா. எது சின்ன பேர்னா, நாராயணன்கிறது சின்ன பேரம். முதல் பாட்டில் ஒரு நாராயணன், 7ஆம் பாட்டில் ஒரு நாராயணன், 10ஆம் பாட்டில் ஒரு நாராயணன், எதுக்கு சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டேன்? கேட்டா, இல்லை நாராயணன்னா பெரிய பேர் தானே, நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருப்பவன், எல்லா ஜீவாத்மாக்களையும் தாங்குபவன், ஆதாரம் பெரிய பேர் தானே. அவன் சொன்னானா, அது பெரிய பேர் இல்லை, கோவிந்தன்னு கூப்பிடுங்கோ, அதான் பெரிய பேர். கோவிந்தன்னா மாடு மேய்ப்பவன், பசுக்களை பராமரிப்பவன், உங்களில் ஒருத்தன், அதை கூப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும், அதுதான் பெரிய பேர் நானா. அதனால ஆண்டாள் சொல்றா, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பறை. இதைத்தான் ஆச்சாரியர்கள் அழகா சொல்றா, பரத்துவம் நிந்தையானது. பெருமாளுக்கு பரத்துவம், அவர் ரொம்ப பரம்பொருள்னு சொன்னா அதை நிந்தனைன்னு நினைச்சுட்டு வரோம். பரத்துவம் எப்படிப்பா நிந்தை ஆகும்னா, ஆமா நம்மளா இருக்கிறவனை வாடான்னு எளிமையோடு கூப்பிட்டா, உரிமையோடு கூப்பிட்டா அப்ப சந்தோஷப்படுவான். அவனை தூக்கி மேல வச்சுட்டா என்னை ஏன் ஒதுக்கி வைக்கிறேன்னு கேட்பானா. இதுல பியூட்டி பாருங்க, ஒரு தொலைக்காட்சியில 2 குருஜி உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஒரு குருஜி நான் தான் கடவுளுங்கிறார், இன்னொரு குருஜி நான் தான் கடவுளுங்கிறார், இந்த குருஜி நான் தான் கடவுளுங்கிறார், அந்த குருஜி நான் மட்டும் தான் கடவுளுங்கிறார். உண்மையான கடவுள் நான் கடவுளே இல்லை, உங்கள ஒருத்தன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படி க்ஷணம் பூத்வாத்து அசௌ தூஷ்ணீம் கிஞ்சித் பிரணய கோபவான் இத்யேவ முக்த ஸ்தைர் கோபைஹி கிருஷ்ணோப்பியாக மகாமதிஹி. இவ்வளவு நேரம் கோபம் பேசாமே இருந்துட்டான், விட்டுட்டான். ஆனாலும் பதில் சொல்லாம இருக்க முடியல. இப்ப கிருஷ்ணன் பதில் சொல்றான். 10வது ஸ்லோகம், மத் சம்பந்தேன ஓ கோபாக யதி லஜ்ஜான ஜாயதே ஸ்லாக்யோவாகம் ததः கிம் வோ விசாரேண பிரயோஜனம். நான் யாருன்னு விசாரிக்கிறேளே, என்ன உங்களில் ஒருத்தன்னு சொல்லிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டான். உங்களுக்கு ஏதாவது ஹெசிடேஷன், என்னை உங்களில் ஒருவன் என்று சொல்லிக் கொள்வதில் உங்களுக்கு கௌரவ குறைச்சலோ பிரச்சனையோ வெட்கமோ ஏதாவது இருக்கான்னா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னா. அப்புறம் ஏண்டா உங்களில் ஒருத்தன்னு சொல்ல மாட்டேங்கிறேள்? நான் பரம்பொருளாக இருந்துட்டு போகிறேன், தேவனாக இருக்கேன், யாரா வேணாலும் இருக்கேன், உங்கள் மத்தியில் வந்திருக்கேன்னா எங்கால் கிருஷ்ணன்னு சொல்லணுமா இல்லையா? என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குன்னா அதை சொல்லணுமா இல்லையா? அதை சொல்ல மாட்டேங்கிறே. அப்போ ஒத்துக்கொள்வதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டான். ஐயோ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. அப்போ உங்களுக்கு என் மேலே அன்பு குறைச்சலான்னு கேட்டான். ஏன்னா நமக்கு ஒருத்தர் மேலே அன்பு இல்லைன்னா நம்மாள்னு சொல்ல மாட்டோம், அன்பு இருந்தால் சொல்லிடுவோம். இப்போது இந்தியன் கிரிக்கெட் டீமே விளையாடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வந்துன்னு இருப்பா, திடீர்னு விராட் கோலி இறங்கினா நம்மாள் வந்துட்டா இருப்பாங்கிறான். இது வரைக்கும் விளையாடினவாள்லாம் நம்ம டீம் இல்லையா? அப்படி இல்லை, இவர் சிறப்பாக விளையாடுவார், எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் நம்மாள். ஏன் சம்பிரதாயத்திலேயே நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சீயர், நம்பிள்ளை என்பர் அவரவர் தம் ஏற்றத்தால். அதில் வசதியாக இருக்கவாழ நம் பெருமாள், நம் ஆழ்வார், நஞ்சீயர், நம் பிள்ளைங்கிறோம். அப்போ நம்ம எப்போ சொல்லுவோம்னா ஒருத்தர் மேலே அன்பு இருந்தால் சொல்லுவோம், அன்பு இல்லைன்னா நம்மாளுன்னு சொல்ல மாட்டோம். அப்போ உங்களுக்கு என் மேலே அன்பு இல்லையா? எதி ஓஸ்தி மயி பிரீத்திஹி ஸ்லாக்யோகம் பவதா யதி ததாத்ம பந்து சதிருஷி புத்திர்வ கிரியதாம் மயி. அன்பு இல்லையாம்மா, அன்பு இருக்கேன்னா, அன்பு இருக்குன்னா உங்களில் ஒருத்தர்னு என்ன சொல்லலாமே. சொன்ன பாருங்க, 7:45 மனதை உருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் வரப்போறதுன்னு. இதுதான் அந்த ஸ்லோகம். கிருஷ்ணன் சொல்றான், இப்போ நான் சொல்றேன் நல்லா குறிச்சுக்கோங்க, இது அவளுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றான். என்ன கிருஷ்ணனை உங்க வீட்டு பிள்ளைன்னு ஏத்துக்கிறதுல யாருக்கா தயக்கம் இருக்கான்னா? தயக்கம் இல்லையோ? என் மேல உங்க எல்லாருக்கும் அன்பு இருக்கா? இருக்கு. அப்ப தைரியமா சொல்லுங்கோ, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. ஆக நாகம் தேவோ ந கந்தர்வோ ந யக்ஷோ நச்சதானவகா அகம் ஓ பாந்தவோ ஜாத்தோ நைத்தச்சிந்தியம் அதோன்யதா. நாகம் தேவகா, நான் தேவன் கிடையாது. ந கந்தர்வகா, நான் ஒரு கந்தர்வன் கிடையாது. ந யக்ஷகா, நான் யக்ஷனும் கிடையாது. நச்ச தானவகா, நான் அசுரனும் கிடையாது. இவ கேட்ட ஒன்னொன்னையும் சொல்லிட்டான். நீ தேவனா அசுரனா யக்ஷனா கந்தர்வனான்னு கேட்டேள். நான் தேவனும் கிடையாது, யக்ஷனும் கிடையாது, அசுரனும் கிடையாது, கந்தர்வனும் கிடையாது. யாருன்னா அகம் ஓ பாந்தவோ ஜாத்தகா, நான் உங்களில் ஒருவன். நைத்தத் சிந்தியம் அதோன்யதா. இது தவிர வேறு எப்படியும் என்னை சிந்திக்காதீர்கள். என்னை கூப்பிடணும்னாலும் டேய் கிருஷ்ணான்னு கூப்பிடுங்கோ வரேன். இன்னொருத்த சொல்லணும்னா எங்க வீட்டு பிள்ளை கிருஷ்ணன்னு சொல்லுங்கோ, உங்களுக்காக ஓடி வரேன். என்னை பற்றி எங்க பேசணும்னாலும் எங்களை சேர்ந்தவன் கண்ணன் பெருமையா சொல்லிக்கோங்க, அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். அப்படி இல்லாமல் கிருஷ்ணன்னா பரம்பொருள், நாங்கள்லாம் எங்கேயோ இருக்கோன்னு சொல்லிட்டா உங்களை விட்டு என்னை தள்ளி வைப்பதாக நான் உணர்கிறேன்னு பகவான் சொல்றான். எப்படி இதெல்லாம் எப்படின்னா, நாம தான் ரொம்ப தாழ்ந்தவர்கள், பெருமாள் தான் நம்மளை தள்ளி வைக்கணும். ஏன்னா நம்ம தோஷங்கள் எல்லாம், டேய் நீ எல்லாம் எனக்கு கிட்டக்க வர தகுதி இல்லைன்னு அவர் தள்ளணும். ஆனால் இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான், நான் உங்கள்கிட்ட பழகணும்னு ஓடி வரேன். என்னை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா உங்க ஆத்து குழந்தைன்னு என்னை ஏத்துக்கோங்க. நான் உங்கள்கிட்ட ஓடி வரேன், உங்களுக்கு என் மேல துளி அன்பு இருந்தா எங்காத்து குழந்தைன்னு என்னை சொல்லுங்கோன்னு பகவான் நம்மள்கிட்ட ஏங்குறானோ.
நாமெல்லாம் என்ன கேட்டுன்னு இருக்கோம் பகவான்கிட்ட, இவர் நம்ம ஆள்னு நம்மளை ஒத்துப்பாரான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை. பகவான் நம்ம வீட்டு வாசல்ல வந்து காத்துன்னு இருக்கானோ. ஏய், உங்க ஆத்து குழந்தைன்னு என்ன சொல்லுவியாடா? சொல்றதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காடா? உனக்கு என் மேல அன்பு இருக்கா? இருக்குன்னா உன்னை சேர்ந்தவன் என்னையும் சொல்லு, உங்களில் ஒருத்தன்னு என்னை கருது. இந்த பெருமையெல்லாம் வேண்டாம். அவருக்கே அழுத்து போச்சான். வைகுண்டத்துல சர்வேஸ்வரன் இருந்து அப்படியே நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவன். அதெல்லாம் பிடிக்கல. அடியார்களோடு கலந்து அடியார்கள்ல ஒருத்தனா உங்களில் ஒருவன் சொல்வதற்குத்தான் நான் ஆனந்தப்படுகிறேன். அதனால நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இதுதான் ஊரறிந்த உண்மை, என்னை ஏத்துக்கோங்கோன்னு அடியார்களை தேடி வந்து சொல்கிறான் பகவான். அப்போ பெருமாளுடைய ஏற்றம் என்னன்னா, இதைத்தான் நீர்மைங்கிற நம்ம ஆச்சாரியர்கள். நீர்மைனா தண்ணீர் மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வரும். அது போல ஒசரத்தில் இருக்கிற பகவான் அந்த நீர் போல தாழ்ந்தவர்களான நம்ம கிட்ட வரான், கலந்து பழகிறான். அந்த தண்ணீர் இருக்கே, தண்ணீருக்கு மட்டும் என்ன சிறப்புன்னா, மேட்டில் உள்ள தண்ணீர் பள்ளத்தில் உள்ள தண்ணீரில் கலந்துருத்துனா அதுக்கப்புறம் மேட்டு தண்ணீரையும் பள்ள தண்ணீரையும் தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாது. அதுபோல் அங்கே இருக்கிற பகவான் இங்கே வந்து நம்மளோட பழகிட்டான்னா அவனையும் நம்மளையும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மோட அப்படி இணைந்து பின்னி பிணைந்து விடுவானா பகவான். அப்படி பழகும்போது அவன் பெரியவன்கிற உணர்வு நம்ம மனசுலையும் வராதபடி பழகுவானான். அவன் மனசுலையும் பெரியவன் நினச்சிக்க மாட்டான். அது வேற இருக்கு. சில பேர் நம்மளோட பழகுவா, அக்கா எளிமையாக பழகிறாருன்னு நினச்சிட்டு இருப்போம் மனசுக்குள்ள. ஆமாம் ஆமாம், என் நிலமை எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டேன், உன் கூடலாம் பேசுகிற மாதிரி இருக்குது, இப்படி நினச்சிட்டே பழகுவா. ஆனால் பகவான் அப்படி இல்லை. இந்த பக்தனோடு பழகிறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சதேன்னு நினச்சின்னு பழகிறான். நம்ம மனசுலையும் ஐயோ இவர் பகவான் ஆச்சே, இவர் கிட்டக்க போகலாமா, அந்த எண்ணம் வராதபடி நம்மோடு கலந்து பழகுவான். அதனால பக்தர்கள்ட்ட பகவான் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம், நம்மில் ஒருவன் அவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு. ஃபேஸ்புக்கில் பல பேருக்கு நாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணுவாரான்னு உட்காந்துருக்கோம். பகவான் ஒருத்தர் ரொம்ப நாள் முன்னாடி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு நாம் எப்போ அதை அப்ரூவ் பண்ண போகிறோன்னு காத்துன்னு இருக்கான். அதை சீக்கிரம் நாம் அப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் இது உணர்த்தக்கூடிய விஷயம்.